குடும்பம்னாவா, ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இங்கே பிழைக்க முடியாது. ஒன்று இல்லாமல் இன்னொன்று என்ன செய்ய முடியாது, இங்கே செயல்பட. ஏதாவது ஒன்றுடன் ஒன்று இருக்கத்தான் செய்யணும். இயற்கையை நம்பி போனால் கூட இயற்கை ஒன்று வேணும். சாம்பார் வைக்கிறோம்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, காய்கறிகள் தேவைப்படுது. அத்தனை காய்கறின்னு ஒரே ஆளாக தயாரிக்கிறாங்களா? அவருடைய உழைப்பினால தான் என்ன செய்கிறோம், ஒருவேளை சாப்பாடை பல பேருடைய உழைப்பினால தான் சாப்பிட்றோம். அப்படின்னா ஒன்றுக்கொன்று என்ன செய்கிறோம், நம்ம சார்ந்து தான் இருக்கிறோம். சிறுநீரகம், இருதயம், நுரையீரல் இதெல்லாமே நம்ம உடம்பினுடைய ஒரு கூட்டமைப்பு. ஒன்றுக்கொன்று என்ன உதவி செஞ்சுக்கிட்டு என்ன செய்யுது, நம்ம உடம்பை சீராக வச்சுருக்கு. என்ன செய்யுது, ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்குது எல்லா உறுப்புகளும். எந்த உறுப்பு பெருசு இல்லை இன்னொரு உறுப்பு நாம் சிறுசு அப்படின்னு சொல்லி உறுப்புகள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? எல்லாம் சேர்ந்து தானே செயல்படுது. அதுதானே சேர்ந்து செயல்பட்டால் தான் என்ன செய்ய முடியும், இந்த குடும்பத்தினுடைய அமைப்பு ஆரோக்கியமாக நல்லா இருக்கும்.